பாண்டியன் டூ சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சக்திவேல் வந்து குமாருக்கு செம்மட்டி அடி செம்மையா வெளுக்குறாங்க. அப்பா நான் தெரியாம பண்ணிட்டேன்ப்பா, மன்னிச்சிடுங்கப்பா. ஏண்டா அவரு என் அண்ணன், என்னனை கொலை பண்ற அளவுக்கு போயிட்டே, உன்னால சும்மா விடக்கூடாதுடா, விடக்கூடாதுன்னு சொல்லி அடிக்கிறாங்க. உடனே குமார் வந்து அப்பா கதிர்கிட்ட பெரியப்பா பேசிட்டு இருந்தாங்க, அது என்னால தாங்கிக்க முடியல. ஏதோ கோவத்துல ஏதோ பண்ண போய் கடைசியில ஏதோ ஆயிடுச்சு. அப்பா எனக்கு ரொம்ப பயமா இருந்தது, அதனாலதான்றாங்க. அதுக்காக அவரை கொலை பண்ற அளவுக்கு போயிடுவியா? சொல்லுடா, போயிடுவியா? கதிர் கூட என் அண்ணன் பேசிட்டு இருக்கிறது எனக்கு கூட தான் கொஞ்சம் கூட பிடிக்கல. இருந்தாலும் நான் எதுக்காக பொறுமையா இருக்கிறேன்? எவ்வளவு தூரம் தான் போகட்டுமோ போகட்டும், பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தானே நான் பொறுமையா வந்து இருக்கேன். ஆனா நீ என்னடா பண்ண சொல்லு, என்ன பண்ணுன்னு சொல்லி பயங்கர கோவப்பட்டு சம்மாட்டி அடிக்கிறாங்க. உடனே அப்பா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலப்பா, போலீஸ் கிட்ட வந்து பெரியப்பா சாட்சி சொல்லிடுவாங்களோன்னு பயமா இருந்தது, அதனாலதான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா பெரியப்பா கண்ணு முடிச்சிட்டாரு இல்ல, என்ன போலீஸ்ல மாட்டி விட்டுட்டாரா? பின்ன என்ன, உயிருக்கு உயிரான மருமகனை போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கோம். பின்ன என்ன பண்ணுவாரு? உண்மை எல்லாமே சொல்லிட்டாரு, அவ்வளவுதானா? அப்ப நான் ஜெயிலுக்கு போயிடுவேனா? ஆமாண்டா போயிடுவேன்னு சொல்லிட்டு சக்திவேல் சொன்னதும் உடனே அங்கிருந்து ஓட பாக்குறாங்க குமாரு. உடனே சக்திவேல் புடிச்சிட்டு, இங்க பார், என் அண்ணன்டா அவரு, என் அண்ணன். அவரு உன்னை அப்படி வளர்த்திருக்காரு, அவ்வளவு சீக்கிரமெல்லாம் கண்டிப்பா உன்னை மாட்டி விட மாட்டாரு. அவரு தெரியாம பண்ணிட்டான், அதுக்கு எதுக்காக தேவையில்லாத பிரச்சனை, வேண்டாம் விட்டுடுங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப புரியுதாடான்னு சொல்றாங்க. அப்பா தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. இங்க பாரு, நானும் எல்லா விதத்திலயும் எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமை இருக்குன்னு தெரியுமா? திரும்ப இதே மாதிரி ஒரு தப்பு பண்ண புள்ளன் கூட பார்க்க மாட்டேன், நானே உன்னை கொன்னு போட்டுருந்தான்னு சொல்லி சக்திவேல் வந்து குமாருக்கு செமையா பதிலடி எல்லாம் கொடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்னு கூட்டிட்டு வராங்க. அப்ப செந்தில் வெளியே இருக்காங்க. அப்பா அப்பா ஓடி வாங்கன்னு சொல்லிட்டு குமாரை வந்து வச்சு வெளுக்குறாங்க. கோமதி ஒரு பக்கம், ஆளுக்கு ஒரு பக்கம் பயங்கரமா சண்டை போடுறாங்க. உடனே பாண்டியன் சக்திவேலை பார்த்து கேக்குறாங்க, ஏண்டா இப்படி ஒரு புள்ளைய பெத்ததுக்கு நாண்டுகிட்டு சாகலான்னு சொன்னியே, நான் என் பிள்ளைங்களை நல்லா ஒழுக்கமா தான் வளர்த்திருக்கேன். எதிரியா இருந்தாலுமே அவங்கள மன்னிக்கணும், மறக்கணும், இந்த மாதிரி தான் நான் வளர்த்திருக்கனே தவிர உன்ன மாதிரி கேடு கெட்டு போய் ஒன்னும் வளர்க்கல. இப்ப நீ என்ன பண்ண போற சொல்லுயா? இப்ப என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே குமார கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு வந்து மாறி மாறி உட்கார்ந்து முறைச்சிட்டு வந்து இருக்காங்க. உடனே மாறி வந்து, டேய் உன்னால என் புள்ளன்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்குடா, அசிங்கமா இருக்கு. ஏண்டா இப்படி பண்ண சொல்லு, ஏண்டா இப்படி பண்ண? புள்ளியா அவரு உன்னை அப்படி வளர்த்தாரே, தோல் மேலேயும் மாறு மேலேயும் போட்டு அப்படி வளர்த்தாரே, அவரை இப்படி கீழே தள்ளி விடுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்ததுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே குமாரு ஏதோ தெரியாம, என்னடா தெரியாம, என்ன தெரியாமன்னு சொன்னதும் உடனே சக்திவேல் வந்து, அதான் குமார் பண்ணது அதுக்குன்னு சரி நல்லா சொல்ல மாட்டேன். குமார் பண்ணது தப்புதான், அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுக்காக அண்ணன் பண்ணது சரி கிடையாது இல்ல. ஏன்னா கதிர் கூட பேசின ஒரு ரீசனுக்காக தானே இப்படி நடந்ததுன்றாங்க. அவன் மருமகன் கிட்ட அவன் பேசுறான், பேச வேண்டாம்னு சொல்றதுக்கு உனக்கு என்னடா உரிமை இருக்கு? என்ன பேசிட்டு இருக்க? தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? இங்க பாருடா, அவன் பண்ற தப்பு எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் நீதான். பெருசா ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு வருமா, அப்ப யோசிப்ப. இப்பவே அவனை கண்டிச்சு வைக்கிறது உனக்கு நல்லது, இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனையில தான் அவன் மாட்டிப்பான் நல்லா சொல்லி ரொம்பவே கோவமா காந்திமதி வந்து பேசுறாங்க. உடனே இல்லாதான் அது வந்துன்றாங்க, பேசாதீங்கடா, பேசவே பேசாதீங்க. என் பையனை இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிட்ட இவன் மூஞ்சில இனி முழிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு காந்திமதியும் மாறி பழனின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போறாங்க. இப்ப ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. குமார் வந்து முத்துவேல் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தா குமாரோட முகத்தை பார்த்து என்ன சொல்ல போறாங்க? குமார மன்னிச்சு திரும்ப ஏத்துப்பாங்களா, இல்ல குமார மன்னிக்க மாட்டாங்களா முத்துவேல்ங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.